கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதமண்டி அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை தோற்றிருக்கின்றேன். இந்த நாளிலும் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக அவருடைய சிரங்களை தாழ்த்தி தேவனுடைய இறை அருள் வழிநடத்தல் நம்மில் காணப்பட வேண்டும் என்பதற்காக சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். அடியேனை நீர் மறைத்து நீர் பேசியர்களும் ஆவியானவர் தாமே எங்களில் இடைப்பட்டு இந்த நாளின் சத்தியத்தை எங்களுடைய மனங்களில் எழுதுவதற்கு எங்களுடைய இருதய கதவுகளை நீர் திறந்தருளும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய சமூகத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தாவீதின் மகனாகிய அப்சலோம் தான் ராஜா ஆக வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு தாவீதை வேட்டையாடினான். தாவீது உயிர் தப்பி ஓடி யோர்தானை கடந்து கில்காலுக்குள்ளாக அவன் வருகின்றான். அங்கு பர்சிலாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மேய்ப்பனை அவன் சந்திக்கின்றான். அவன் தாவீதை நன்றாக கவனித்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா சவரட்சணைகளையும் செய்து அவனை போஷிக்கின்றான். இந்த பர்சிலாய் என்பவன் ஒரு மேய்ப்பெண். அவன் ஒரு மேய்ப்பெண் என்பதை அவனுடைய நற்பண்புகள், தன்னுடைய கண்காணிப்பிற்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த ஆடுகள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றது என்பதை தாவீது அவனோடு இருந்து நன்றாக அவனை கவனிக்கின்றான். ஒரு மேய்ப்பெண் எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய ஆடுகளுக்காக பாடுகளை படுகின்றான் என்பதை அவன் அறிந்து ராஜாவாக அவன் ஆகும் அந்த நாட்களிலே அவன் அந்த மேய்ப்பனுடைய இல்லத்தில் பெற்ற அந்த இன்ஸ்பிரேஷன் அவனுடைய உள்ளத்தில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி இந்த 23வது சங்கீதத்தை அவன் எழுதுகின்றான். The Psalms 23rd is most quoted, framed and recited psalm. எல்லோராலும் அது மேற்கோள் காட்டப்பட்டு எந்த ஒரு நிலையிலும் பொருந்துவதற்கேதுவாக அவைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பலரும் அந்த சங்கீதத்தை பாராயணமாக படித்துக் கொள்வதற்கு ஏதுவாக விஷயம் அதிகமாக அடங்கிய ஓர் வேத பகுதி இந்த 23வது சங்கீதம். இந்த 23வது சங்கீதத்திற்கு முன்பாக உள்ள 22வது சங்கீதம். It is known as the Psalm of Cross. ஏன்? இந்த 22வது சங்கீதம் கிறிஸ்துவினுடைய கோர மரணத்தை குறித்தும் அவர் பாடுகளின் வழியாக கடந்து போவதை குறித்தும் அது நன்றாக பேசுகின்றது. 23வது சங்கீதத்திற்கு அடுத்தாற்போர் உள்ள 24வது சங்கீதம். It is called the Psalm of Crown. தேவன் மகிமையில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்பட போகின்றார் என்பதை அது படம் பிடித்து காட்டுகின்றது. இந்த 23வது அதிகாரத்திற்கு முன்பாக 22வது அதிகாரம் கல்வாரி மலையையும், இந்த 23வது சங்கீதத்திற்கு அடுத்துள்ள 24வது அதிகாரம் சீயோன் மலையையும் அது காண்பிக்கின்றது. இது 2 மலைகளுக்கு நடுவிலே கிடைக்கப்பெறக்கூடிய அனுபவம் இந்த 23வது சங்கீதம். The Psalms 22nd speaks of the past,
The Psalms 23 is speaking of the present. Psalms 24 is speaking of the future. 22வது அதிகாரம் கடந்த காலத்தை குறித்தும் 23வது அதிகாரம் நிகழ்காலத்தை குறித்தும் 24வது அதிகாரம் இனி வரப்போகின்றதை குறித்தும் அது பேசுகின்றது. These three Psalms 22, 23 and 24 form an inseparable trilogy of Psalms. கிறிஸ்துவின் மனுக்குலத்தோடு கூடிய தொடர்பில் காணப்படக்கூடிய பிரிக்க முடியாத 3 அனுபவங்களை குறித்து இது பேசுகின்றது. இந்த 3 அதிகாரங்களும். We can see him dying in Psalms 22nd, living and leading in Psalms 23rd. In Psalms 24 is written, he is returning back in glory. 22வது அதிகாரம் அவருடைய மரணத்தை குறித்தும் 23வது அதிகாரம் வாழ்வு அவருடைய வழிநடத்துதல் என்ன என்பதை குறித்தும் 24வது அதிகாரம் அவர் மகிமையில் வரப்போவதை குறித்தும் அது பேசுகின்றது. சங்கீத புத்தகத்தை உயிர் நாடியாக ஹார்ட் ஆஃப் புக் ஆஃப் சாம்ஸ் 23rd அந்த 23வது அதிகாரத்தின் 1வது வசனம் என்று சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன். 2வது வசனம் என்று சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை என்ன செய்கின்றார், நடத்துகின்றார். 3வது வசனம் என்று சொல்லுது, அவர் என்னை ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது இந்த அதிகாரத்தை நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக தங்குவேன் என்று சொல்லக்கூடிய அனந்த பாக்கியமான நம்பிக்கையோடு முடிக்கிறான். Forever I will dwell in the house of the Lord, in the presence of the Lord. 1வது வசனம் என்ன சொல்லுகின்றது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் 4 அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தைகள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், வாழ்வளிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள். என்ன? என்னை படைத்தவரே, என்னை உண்டாக்கினவரே, கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார். உலகம் அனைத்தையும் படைத்தவர், என்னை படைத்தவர், என்னுடைய மேய்ப்பராக இருக்கின்றார். என்னை மேய்ப்பதற்காகவே அவர் என்ன செய்தார், தன்னுடைய கர்த்தத்துவத்தை விட்டு இறங்கி நான் இருக்கும் இடத்தில் அவர் இருக்கும் வண்ணமாக, நான் படக்கூடிய பாடுகளின் வழியே தாம் கடந்த ஒருபடியாக அவர் என்ன செஞ்சாரு, இறங்கி வருகின்றார். யாராக என்றால் ஒரு மேய்ப்பராக. இந்த வசனத்தில் 2வது வார்த்தை என்ன சொல்றது, he is my shepherd. My is the possessive pronoun which indicates the possession. ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானது என்று குறிக்கக்கூடிய ஒன்று. Mine, என்னுடையது, என்னுடையவர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எப்படி? He is not my distant God.
He doesn't stay away from me. தூரத்தில் எனக்கு அப்பால் இருப்பவர் அல்ல, அவர் என்னுடையவர், என்னுள் இருப்பவர். ஒருவர் அவரை தன்னுடையவர் என்று ஆக்கிக் கொள்ளும் பொழுதுதான், only when you come in that relationship, அந்த உறவின் பால் நீ வரும் பொழுதுதான் அவருடைய மேற்பேற்றுவம், அவர் எப்படியாக என்னை வழிநடத்துகின்றார் என்பது நமக்கு விளங்கும். கர்த்தர் என் 4வது வார்த்தை என்ன சொல்கிறது? மேய்ப்பராய் இருக்கிறார். இருந்த அல்ல, இருக்கிறவர், இருக்கிறவராக இருக்கிறார். It talks about the livingness of God. ஒரு ஜீவனுள்ள தேவன் அவர் என்பதை அது குறிக்கின்றது. He is not a dead God. He is not made of God. He is a God who is living. ஜீவனுள்ள தேவன். பொதுவாக மேய்ப்பவர்கள் மற்ற கால்நடைகளை ஒரு விதமாக மேய்ப்பார்கள். வாத்துக்களை மேய்ப்பவர்கள் ஒரு விதமாக மேய்ப்பார்கள். இந்த கால்நடைகளையும் வாத்துக்களையும் மேய்ப்பவர்கள் அவைகளை முன்பாக விட்டு அவற்றிற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்வாங்க? அவைகளை மேய்த்து கொண்டு செல்லுவார்கள். But shepherd, the shepherd whom we are now pondering upon, இந்த மேய்ப்பன் ஆடுகளை அவன் மேய்க்கும் போது he goes in front, will lead the sheep. தான் முன்பாக சென்று தன்னுடைய சத்தத்தை அவைகள் கேட்டு அவனுக்கு பின்பாக வரக்கூடிய நிலையில he will lead the sheep and the sheep will follow him. மேய்ப்பன் தான் முன்னே நடக்க ஆடுகள் அவனை பின்தொடரும். How can we say that he is leading in front? இந்த மேய்ப்பன் முன்பாக சென்று அந்த ஆடுகளை வழி நடத்துகின்றார் என்று எப்படி நாம் கணிக்க முடியும்? வசனம் 2 சொல்றார், he leads me beside still waters. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்ன என்ன செய்யறாரு? கொண்டு போகின்றார். Which means he is leading me unto the still waters. அவர் எனக்கு முன்பதாக சென்று அந்த நீர் நிலைகளிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு செல்லுகின்றார். 3வது வசனம் என்ன சொல்வது? என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். He is leading again in the path of righteousness. He leads unto still waters. He leads unto path of righteousness. மூன்றாவதாக, where does he lead? 4வது வசனம் என்ன சொல்றது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட, தேவரீர் எனக்கு முன்பாக நீர் செல்லுகின்றீர். உள்ளுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர் அண்டை, மேய்க்கப்பட அழைத்துச் செல்லும் இடங்கள் பாதுகாப்பானதா? கொடிய விலங்குகளில் இருந்து இந்த ஆடுகளை நாம் காப்பாற்ற முடியுமா என்பதை எல்லாவற்றையும் கணித்து அந்த மேய்ப்பனானவன் அதற்கு முன்னதாக அவன் சென்று அது பாதுகாப்பான இடம் என்பதை அவன் உணர்ந்து அறிந்து ஓடுகின்ற அந்த ஓடை, அந்த நீர்வரத்து, whether it has got a current passing, மின்சார அதிர்வுகள் அதில் காணப்படுகின்றதா? அது தன்னுடைய வாயை வைத்த மாத்திரத்தில் மாண்டு போகுமே.
He tests everything by going in front. முன்பாக சென்று இவை அனைத்தையும் அவன் நிதானித்த பிறகுத்தான் அந்த ஆடுகளை என்ன செய்கிறான், அவற்றின் இடமாக கொண்டு செல்லுகின்றான். மேய்த்து செல்லப்படும் ஆடுகளினால் அதை உறுதி செய்ய முடியாது. மேய்ப்பன் முன்பாக சென்று அவர்களை நடத்த வேண்டும். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் அவைகளை நடத்துகின்றார். He leads. Whether the still water is non-shocking. அது ஆடுகளை பாதிக்குமா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக அவன் தான் போனோம். He is the one who can do that. அவர் இந்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்துவதற்கு அவர் என் ஆத்மாவை முதலாவது தேற்ற வேண்டும். You should tame me. பாவத்தினால் தொய்விட்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மாவை அவர் என்ன செய்ய வேண்டும், தேற்ற வேண்டும். என்னுடைய நீதி அழுக்கும் கந்தயமாக இருப்பதினால் அவர் அவருடைய நீதியினால் என்னென்ன செய்யணும், he should impute his righteousness unto me. என்னை அவர் நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய நீதியை எனக்கு பாராட்டி என்னை அவர் என்ன செய்யணும், நடத்தணும். தேவனுக்கு பிரியமானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு நான் பயப்படுவேன். ஏனென்றால் அவர் எனக்கு முன்பதாக சென்று அந்த மரண இருளின் அனுபவத்திற்குள்ளாக அவர் நமக்கு முன்பதாக சென்று பாவத்தின் நிமித்தம் நாம் படக்கூடிய பாடுகளை அவர் கணித்து அந்த கோர சிலுவையிலே தானாக தன்னை ஒப்புக் கொடுத்து நாம் சந்திக்க வேண்டிய அந்த மரணத்தை நமக்கு முன்பதாக அவர் சந்தித்து அந்த மரணத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு வர இருக்கின்ற அந்த வலி வேதனைகளை நீக்கி கொடுக்கை அகற்றி மரணம் என்று சொல்லக்கூடிய நித்திய அழிவில் இருந்து காப்பதற்காக அந்த மரணத்தை நித்திரையாக மாற்றி, இதெல்லாம் யார்தான் செய்ய முடியும்? யார் ஒருவரால் இதையெல்லாம் வென்று வருகின்றாரோ அவரால் தான் முடியும். நீதியின் பாதையில நடத்துதல் என்றாலும் சரி, அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே பாதுகாப்பாக அது போஷிக்கப்பட வேண்டும் என்றாலும் சரி, இவருக்கு பிரியமானவர்களே, அது யார் ஒருவரால் மாற்ற முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும். மரணம் கொண்டு வரக்கூடிய பொல்லாப்புக்கு நாம் பயப்பட தேவையில்லை. தேவரீர் என்னோட கூட எனக்கு முன்பதாக சென்று மரணத்தின் பொல்லாப்பை நீர் என்ன செய்கின்றீர்? அகற்றி போட்டீர். The shepherd who leads in front only can do this. தன்னை மேய்ப்பத்துவத்திற்கென்று அர்ப்பணித்து எல்லா நிலையிலும் என்னுடைய ஆடுகளை நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்ற கடமை உணர்வோடு செல்லக்கூடிய அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு முன்னதாக சொல்லும் பொழுதுதான் இவைகளை செய்ய முடியும். இந்த வசனங்கள் 2, 3, 4 காணக்கூடிய வெற்றை மேய்ப்பனாக கிறிஸ்து மாத்திரமே செய்ய முடியும். மனித சத்துவத்தினால் அது முடியாது. No one can impute me with righteousness. No one can lead me unto the path of still waters. No one can lead me through the valley of shadow of death. Only He can do it. Only He can do it. Leading into currentless water,
ஆபத்தற்ற அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் நடத்தக்கூடியது அவரால் தான் முடியும். என்னை நீதியின் பாதையில் அவர்தம் நீதியை பாராட்டி by imputing his righteousness he only can lead me into the path of righteousness. மரண இருளின் அனுபவத்திற்குள்ளாக முதலாவதாக தான் சென்று அந்த மரணத்தை ருசி பார்த்து அதை நிச்சயாக மாற்றிய பின், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மூன்றையும் மேய்ப்பராக நம்மை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் தான் முடியும். எசேக்கியேல் 34:16 என்ன சொல்லுகின்றது? நான் காணாமற் போன ஆட்டை தேடி, I will go after the one which has been lost. துரத்துண்டதை, கண்களுக்கு பலமாக கொண்டு சென்றதை, எங்கோ சென்று விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதை, துரத்துண்டதை என்ன செய்கிறேன்? நான் கூட்டி சேர்ப்பேன். எலும்பு முறிந்ததை நான் காயம் கட்டுவேன். நசல் கொண்டதை நான் திடப்படுத்துவேன். அவைகளை நல்ல மேய்ச்சலினால் என்ன செய்வேன்? மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகள் என்ன செய்யப்படும்? தொழுவதற்காக, இஸ்ரவேலின் உயர்ந்த மலைகளில் தொழுவதற்கான இடத்தை நான் அவர்களுக்கு தருவேன். எசேக்கியேல் 34:13 என்ன சொல்லுகிறது? அவைகளுடைய சுய தேசத்தில் அவைகளை கொண்டு விடுவேன். அவருடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் அவருடைய காணியாற்றின் விளைவை அவர்கள் புசிக்கும் வண்ணமாக அவருடைய சுய தேசத்தில் நான் அவர்களை கொண்டு விடுவேன். இவை எல்லாம் யாரால் செய்ய முடியும்? ஒரு மேய்ப்பனால். எப்பேற்பட்ட மேய்ப்பனால் செய்ய முடியும்? ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய மேய்ப்பனால். ஆடுகளுக்கு முழுவதாக சென்று அந்த ஆடுகளை வழிநடத்தக்கூடிய, இவையெல்லாம் தான் அந்த ஆடுகளை வழிநடத்துக்கு ஏதுவான அந்த மேய்ச்சலின் நாட்களில் சம்பவிக்கின்றதோ அவைகளை எல்லாம் முதலாவதாக தான் ஏற்றுக்கொண்டு தன்னை கடந்து தான் அவர்களிடத்தில் அவர்கள் செல்ல முடியும் என்ற நிலையில் அதற்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மேலான காரியத்தை நமக்கு முன்பாக சென்று வழிநடத்தக்கூடிய நம் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். When he leads us from left front, அவர் நமக்கு முன்பதாக சென்று வழிநடத்தி செல்லும் பொழுது சத்ருவாகிய சாத்தானில் எல்லா விதமான வஞ்சக வலையையும் அவர் கடந்து செல்லுகின்றார். He meets with all satanic snares. சாத்தானுடைய தந்திர வலைகள் அனைத்தையும் அவர் கடந்து செல்லுகின்றார். அவர் அந்த கடினமான வழியை கடந்து செல்லும் பொழுது அவரை பின்பற்றி செல்பவரை செல்லும் பொழுது நமக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டே என்ன செய்கிறார்? செல்லுகின்றார். He makes the way out for all our problems so that you can endure it. நால அவர் நம்மை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்று அவர் செல்லும் பொழுது நமக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி வைக்கின்றார். ஒருவேளை அந்த வழியாக நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய துன்பம், தொல்லை, கஷ்டங்கள், கத்திகள் வந்தால் அவைகளை நீங்கள் எவ்வாறாக ஏற்றுக்கொண்டு எவ்வாறாக அவற்றை நீங்கள் சுமந்து எவ்வாறாக அவற்றிலிருந்து வெற்றி சிறக்க முடியும் என்ற அந்த பாதையையும் அவர் கட்டளையிடுகின்றார். He doesn't leave us that way. He leads us through all kinds of ways. எவ்வளவு கடினமான பாதையை சத்துருவாகிய சாத்தான் நமக்கு முன்பாக கொண்டு வந்தாலும் வேதத்தின் பகுதி என்ன சொல்கிறது? அவர் மேய்ப்பனாக நமக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தி
நாம் சென்றே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் கடந்து செல்லக்கூடிய அனுபவங்கள் வாயிலாக சொல்லும் பொழுது அவற்றை நாம் சோர்வர அவற்றை நாம் ஏற்று வெற்றி சிறந்து கடந்து செல்லக்கூடிய சத்துவத்தை அவர் நமக்கு பாராட்டுகின்றார். Everything that hits you must go through him. தேவனுக்கு பிரியமானவர்களே, எது உங்களை அடைய வேண்டும் என்று சத்துருவாகி சாத்தான் உங்களுக்கு முன்னதாக வைத்தாலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் வந்து ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்கு முன்பாக செல்லுகின்றார். என்னுடைய பாதையை செம்மைப்படுத்துவதற்காக அவர் என்னை என்ன செய்கின்றார்? எனக்கு முன்பதாக சென்று என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இதுதான் மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பதாக செல்லும் பொழுது அந்த ஆடுகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். He leads in all walks of life. He leads to the still waters. He leads the path of righteousness. He leads. மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியே நாம் நடந்தாலும், though I walk through the valley of shadow of death, He is with us. He goes before us. God is not only in front of us leading. இந்த 6வது வசனம் தான் என்ன சொல்லுகின்றது? அவர் நமக்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய மேய்ப்பன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு பாராட்டக்கூடிய ஆசீர்வாதம் அது மாத்திரமல்ல. Surely goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், எனக்கு பின்னாக வரும். எனக்கு முன்பதாக என்னை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மேய்ப்பர் சொல்லுகின்றார். எனக்கு என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றனோ, சத்துருவாக சாத்தான் எனக்கு முன்பாக வந்து நின்று எதையெல்லாம் கொண்டு வருகின்றானோ அவைகளை சந்திப்பதற்கு அவர் எனக்கு முன்பாக செல்லுகின்றார். He is the shepherd who goes front, who meets with all the problem that has to be met by me. என்னால் சந்திக்கப்பட வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் சந்திப்பதற்காக என்னுடைய மேய்ப்பர் எனக்கு உண்மையாக செல்லுகின்றார். அவரை தாண்டி, அவரை மீறி எந்த ஒரு ஆபத்தும் என்னை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக. God is not only in front of us leading. He is the God of rear. எனக்கு பின்பாக வரக்கூடிய தேவனவர். The attribute of God is His mercy and His goodness. கிருபையும் நன்மையும் தேவனுடைய பண்புகள், குணாதிசயம். மேய்ப்பனுக்கு பின்னாக நாம் சொல்லும் பொழுது நமக்கு பின்பாக அவரது கிருபையும் நன்மையும் நம்மை என்ன செய்யும்? தொடரும். It will chase us as you follow the shepherd. நீ மேய்ப்பனை பின்பற்றும்படியாக எல்லா நிலைகளிலும் அவருக்கு பின்பாக நீ செல்வாய் என்றால் உன்னை தொடர்ந்து, is not only leading you, is leading you even from the back. எப்படி? அவரது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுதும் யாருக்கு கிடைக்கப்பெறாத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு பாராட்டிக் கொண்டே செல்லுகின்றார். அவர் நமக்கு பின்பாக வரும் பொழுதும் மேலான ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடருகின்றது. Bible says when we follow the shepherd, there are 2 heavenly bodyguards, 2 heavenly escorts. நம்மை வழி நடத்துவதற்கென்று எஸ்கார்ட்ஸ், வழி நடத்தக்கூடிய அதற்கென்று தேர்ச்சி பெற்றவர்கள், பாடிகார்ட்ஸ்.
நமக்கு எதுவும் சம்பவித்து விடக் கூடாது என்பதற்காக நம்மோடு வரக்கூடியவர்கள் யார் அவர்கள்? What are the two escorts? தேவனுக்கு பிரியமானவர்களே, goodness of God and mercies of God. They are twin attribute of God. இவைகள் இரண்டும் தேவனுடைய இரட்டை பாதுகாப்பு. நமக்கு தேவனுக்கென்றே இருக்கக்கூடிய இரட்டை குணநிலம், நன்மையும் கிருபையும். அவர் நமக்கு பின்பாக தன்னுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் என்ன செய்யறாரு? பின்தொடர்ந்தே வராரு. இஸ் நாட் ஜஸ்ட் God Alpha, one who is at the starting point. He is also the Omega. He is at the end also. அவர் ஆதியும் அதோடு மாத்திரமல்ல, அந்தமுமாக இருக்கின்றார். He is Alpha and Omega together. அவர் ஆதி மாத்திரமாக அல்ல, அந்தமுமாக இருக்கின்றார். Good shepherd is leading the sheep and also following behind in the form of goodness and mercy. முன்பாக மேய்க்கும் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அந்த மேய்ப்பன் அவைகளுக்கு உண்மையாக சென்று எல்லா விதமான விக்கிரங்களில் இருந்தும் அவைகளை காக்கும் பொறுப்பை ஏற்றவனாக வழிநடத்தி செல்லுகின்றார். அந்த ஆடுகள் அவனை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அவைகளுக்கு பாதுகாப்பாக மறுபடியும் there should not be anything that will happen at the back. எது நடந்தாலும், அது முன்பாக நடந்தாலும் சரி, அது பின்பாக நடந்தாலும் சரி, அவைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நான் அவைகளுக்கு பின்பாக என்ன செய்வேன்? வருவேன். எப்படி வருவேன்? வித் மை குட்னஸ் அண்ட் மெர்சிஸ். அவர் நமக்கு முன்பாக மாத்திரமல்ல, நமக்கு பின்பாகவும் வந்து நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்மை தண்டிப்பவராக நமக்கு பின்பாக வரவில்லை, அக்னியாக வரவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்மை தண்டிக்கக்கூடிய நிலையில் அவர் வரவில்லை. வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர் நியாயம் தீர்ப்பவராகவோ, அக்னியாகவோ, நரகமாகவோ, தண்டிப்பவராகவோ நம்மை பின்தொடரவில்லை. அவர் எப்படி பின்தொடர்ந்தார்? அவர் தன்னுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை பின்தொடருகின்றார். நம்மை காப்பதற்காக நாம் கடந்து வந்த பாதையில் நம் பலனற்ற நிலையில் நாம் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நம்மை சத்துவப்படுத்துவதற்காக நமக்கு பின்பாக தேவனுக்கு பிரியமானவர்களே, we need God in rear to repair our ravages that sin has brought upon us. நம்மீதாக பாவம் கொண்டு சுமத்தக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே, நாசங்களை சரி செய்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை முன்னோக்கி செல்லக்கூடிய நிலையில அவர் என்ன செய்யறாரு? He is pushing us with his mercy. அவரது பின்தொடரக்கூடிய ரெண்டு பாதுகாப்பின் அம்சங்களில் ஒன்றாகிய கிருபை, mercy, இரக்கம் தொடர்வதால். What is mercy? There are too many definitions for mercy in our scriptures. அநேக இடங்களுக்கு தகுந்தாற் போன்று அதனுடைய பொருள் மாறின நிலையில் காணப்படுகின்றது. இந்த இடத்துல what is the anatomy of mercy? Mercy triumphs over judgment.
நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் ஒன்றாக இருக்கின்றது. நியாயத்தீர்ப்புன்னு நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக நீ நிற்கும் பொழுது இந்த இரக்கம் என்பது அதற்கு முன்பதாக, நீ தண்டிக்கப்படுவதற்கு முன்பதாக. யாக்கோபு அதைதான் சொல்றார் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். தண்டனைக்கு முன்பதாக பாராட்டப்படக்கூடிய தேவனுடைய ஈவு இரக்கம், கிருபை. எபேசியர் 2:4 பவுலார் என்ன சொல்றார்? தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்? இரக்கத்துல. What is the difference between mercy and grace? Mercy is not getting punished. Grace is getting blessed. 1 கொரிந்தியர் 15:10 என்ன சொல்றார்? நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். The very survival of mine is because God's grace. The blessing that God has given me to live. Mercy is everything, and it is about everything. Mercy is not getting punished. யாக்கோபு கூறுவது போன்று அந்த தண்டனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்னதாக அந்த இரக்கம் பாராட்டப்பட்டு எனக்கும் தேவனுக்கும் தண்டனைக்கும் நடுவிலே எனக்காக பேசக்கூடிய தேவனுடைய ஈவு அது. Mercy is everything and it is about everything. தேவனுடைய இரக்கம் என்பது எல்லா நிலையிலும் அந்த இரக்கம் பாராட்டப்படுகின்றது. இஸ்ரவேலர்கள் அந்த பொன் கன்றுக்குட்டியை வைத்து வணங்கினார்கள். தேவன் அடிக்கடியாக அவரிடத்தில் வந்தார். அநேக நேரங்களில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். தேவனுடைய நாமத்திற்கு முன்பதாக அவருடைய முகத்திற்கு முன்பதாக அவர்கள் இணைத்தார்கள், முறுமுறுத்தார்கள். அநேக விதத்தில் அவருடைய நாமத்தை தூஷித்தார்கள். தேவன் அவர்கள் மீது இரக்கம் பாராட்டினார். இரக்கம் பாராட்டப்படுவதற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய நீ பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவத்தை காட்டிலும் அவர் பாராட்டக்கூடிய இரக்கம் பெரியதாக இருக்கும். அதை விட தாவீது பாவம் செய்து அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக தேவனுடைய சமூகத்திற்கு கண்ணீரோடு பென்று போய் நின்றார். அங்கு அவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டது. இந்த கானானிய ஸ்திரீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தண்டையில் வந்து தன்னுடைய மகளுக்காக அவள் போராடி நிற்கும் பொழுது அவரிடத்தில் அவள் இரக்கம் பெற்றாள். ஆலயத்திற்கு முழுவதாக பரிசையின் முன்னிலும் ஆயக்காரின் வெளியிலும் நின்று அந்த ஆயக்காரன் தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டிருந்த பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் இரக்கமாயிரும் என்று சொல்ல மாத்திரத்திலே அவருக்கு பாராட்டப்பட்டது இரக்கம். Mercy is for people that walk in sin. The people who run in sin. பாவத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டக்கூடியது தான் இந்த இரக்கம். பாவிகளுக்கு பாராட்டப்பட்ட ஒன்று. The voice of sin is loud. The voice of sin is loud. But the voice of mercy is louder. It is louder. If sin is great, the God whom I serve is greater sin, the Savior. Bible says, when sin abounds, mercy is much more abounds. பாவம் பெரிதாக இருக்கும் என்றால் அந்த பாவத்தை எனக்காக போக்கும்படியாக வந்த என்னுடைய இரட்சகர் பெரியவராக இருக்கின்றார். அதனை காட்டிலும் என்னுடைய பாவம் எப்படி வியாபித்து பெரிதாக நிற்கக்கூடியதாக இருந்தாலும் அதனை காட்டிலும்
என்னுடைய பாவத்தை காட்டிலும் என்னுடைய இரட்சகர் பெரியவர். என்னில் இருக்கக்கூடிய பாவத்தை காட்டிலும் தேவனுடைய இரக்கம் அதிகம். தேவன் என் மீது பாராட்டும் கிருபையும் இரக்கமும் காலைதோறும் என்ன செய்யுதா? புதுசா இருக்குது. It is as fresh as that in every morning that you rise up. நீ எழும்பும் பொழுது அந்த கிருபையிலோ அந்த இரக்கமோ என்ன செய்யுதா? உனக்கு போதுமானதாக இருக்கின்றது, புதிதாக இருக்கின்றது. 2 எஸ்காட்டு முன்னால மேய்ப்பராகிய கிறிஸ்து போறாரு. அவருடைய வார்த்தையை அவருடைய பொறுப்பின் கீழாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மை பின்புறமாக இருந்து வழி நடத்துவதற்கு 2 எஸ்காட்ஸ். ஒன்னு மெர்சி, இரண்டாவது குட்னஸ். ஒன்னு மெர்சி, இன்னொன்று குட்னஸ். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வாட் இஸ் குட்னஸ்? நன்மை என்றால் என்ன? சங்கீதம் 31:19 நீர் உண்டு பண்ணி வைத்து இருக்கிற உம்முடைய நன்மை. அந்த நன்மை அவர் என்ன செய்கிறாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். இட் இஸ் இன் ஸ்டோரேஜ். இட் இஸ் immeasurable. Prepared in advance. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பாராட்டும்படியாக வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகள் நமக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கின்றது, எண்ணில் அடங்காததாக இருக்கின்றது. How great is the goodness you have stored up. தேவன்ட்ட கேட்டா அவர் சொல்றார், my son, it is prepared already for you. It is in storage. It is immeasurable. உனக்கு எவ்வளவாக நன்மைகள் பாராட்டப்பட வேண்டும் என்று நீ தேவனுடைய சமூகத்தை நாடுகின்றாயோ, தேவன் எவ்வளவாக உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ அந்த அளவில் அது உனக்கு கொடுக்கப்படும். It is unchanging. The goodness that God has in advance, the goodness that God has in storage is immeasurable. எண்ணிக்கைக்கு அடங்காதது. It is also unchanging. மாற்றப்பட முடியாதது. எந்த நிலையிலும் அந்த நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்திலிருந்து தேவன் மாற மாட்டார். தாவீதரசர் ஒரு பெரிய ராஜா. அவனுக்கு என்ன நன்மை குறைவுபட்டிருக்கும்? வா என்று சொன்னால் வருவதற்கும், போவென்று சொன்னால் போவதற்கும், செய் என்று சொன்னால் அதை செய்வதற்கும் ஆயிரம் வேலையாட்கள். He has everything in him. What provision he would have been deprived of? அப்படி என்றால் அவனுக்கு எது இல்லாமல் இருந்திருக்கும்? When he has everything. தேவனுக்கு பிரியமானவர்களே, David wrote this while seeking refuge from enemies. அவனுடைய எதிராளிகளிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவன் செய்றான். அந்த அனுபவத்தை அவங்க எழுதுகிறார். He wants to get no damage to his life. அவருடைய உயிருக்கு எந்த பாங்கமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் அஞ்சு நிற்கக்கூடிய அந்த நேரம்.
When we follow the great shepherd, a heavenly divine escort is in the form of goodness and mercy. The goodness is in the storage. என்னவெல்லாம் உங்களுக்கு அவசியம் என்று தேவன் எதிர்பார்க்கின்றாரோ அவற்றை எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக வைத்திருக்கின்றார். அவைகள் எல்லாம் உங்களையும் என்னையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு எது குறைவா இருந்திருக்கும்? இந்த 3 சாம் ஆஃப் ட்ரையாலஜியை பார்க்கிறோம். இந்த 3 அனுபவங்கள் 22வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்கப் போகின்றார் என்ற சத்தியம் அங்க இருக்குது. இந்த 23வது அதிகாரத்தில் அவன் எழுதும் பொழுது, நன்மையை குறித்து அவன் தியானிக்கும் பொழுது, எந்த ஒரு நன்மை அவனுக்கு தன்னில் பாராட்டப்பட வேண்டும் என்று அவன் ஆசித்தான். நான் மரணித்து விடக் கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த 22வது அதிகாரத்துல தாவீதிடத்தில் பேசுது. I am going to die for you. நான் உனக்காக மரிக்கப் போவதால் அந்த மரண பாதையில் நீ கடந்து செல்பவனாகத்தான் காணப்படுவாய். You will not reach that as an end. நீ சென்று சேரும் விதமாக மரணம் உனக்கு கொடுக்கப்பட போவதில்லை. நீ கடந்து செல்லும் விதமாக அது உனக்கு கொடுக்க போகின்றது. அதை பார்த்துட்டாங்க 22வது அதிகாரத்துல. 23வது அதிகாரத்துல அவன் நன்மையை குறித்து பேசும்போது, அந்த நன்மையை எனக்கு தாரும். Give me that blessing, my Lord. எனக்காக நீர் எனக்கு முன்பதாக எதை அந்த கோர சிலுவையில் நீர் அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து என்னுடைய ஜீவனுக்கு பதிலாக உம்முடைய ஜீவனை என்ன செஞ்சீர்? கொடுக்க போகின்றீர். And therefore I am not going to be afraid of my life. ரொம்ப தீர்க்கமா சொல்றா. அந்த நன்மையை மாத்திரம் எனக்கு தாரும். I do not want anything else. I want to be with you forever and ever. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நன்மையினால் உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்றாரு? நிரப்புகிறார். Mercies, goodness of life. Goodness of life. God's mercy forgives. 2 எஸ்காட்ல 1 தேவனுடைய இரக்கம், கிருபை. ஏன் நமக்கு கொடுக்கிறாரு? It forgives us. God's mercy forgives us. God's goodness provides us. நமக்கு நித்தியத்திற்குள்ளாக வாழ்வதற்கு எது அவசியமோ அதை அவர் நமக்கு தருகிறார். அநேக நேரங்களில் உலக பிரகாரமான தேவைகளை நாம் அதற்கு முன்னதாக வைத்திருக்கிறோம். அதுக்கு மேலாக தேவன் நமக்கு ஜீவனை வைத்திருக்கின்றார். அதை நித்தியத்திற்குள்ளாக நம்மை எடுத்து செல்வதற்காக அவர் நமக்கு கொடுக்கிறார். That is the goodness. That is the goodness. தன்னுடைய நீதியை பாராட்டுகின்றார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் நாம் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நிமித்தமாக நாம் அவிந்து போய் விடக்கூடாது என்பதற்காக சத்ருவாகிய சாத்தான் நாம் விடக்கூடிய நேரத்தில் அவன் நம்மை பறித்துக் கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர் நினைக்கிறார். தன்னுடைய கிருபையை அவர் பாராட்டுகின்றார். That mercy is in abundance. காலைதோறும் அது புதிதாக இருக்கின்றது. காலைதோறும் அது போதுமானதாக இருக்கின்றது. When the voice of sin is loud, the voice of mercy is louder than that. என் பாவங்களை விட எனக்கு பிரியமானவர்களே, என் இரட்சகர் பெரியவர்.
Because we serve a God who looks at past, present and future. We serve a God who looks at past, present and future. முக்காலங்களையும் அறிந்த, முக்காலங்களையும் தன்னின் கரத்தில் வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நாமும் இருக்கின்றோம். We serve a God that existed before existence existed. We serve the God that existed before existence existed. எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன், உண்டாக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியவர். He existed before existence existed. We serve a God that was in the beginning before beginning started beginning. துவக்கம் என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று எப்பொழுது துவங்கியதோ அந்த துவக்கத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய துவக்கத்தை வைத்தவராக இருக்கின்றவர். We serve a God who is going to be in the end after ending had ended. We serve a God who is going to be in at the end after the ending had ended. முடிவு வரைக்கும் இருப்பவர், முடிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக அந்த முடிவில் இருக்கக்கூடியவர் அவர். We serve a God who stood on the edges of nothing. We serve a God who stood on the edges of nothing and commanded something to come out of nothing. Everything had come in. ஒன்றுமில்லாத இடத்திலே தன்னுடைய கரத்தில் ஒன்றுமில்லாதவராக நின்று எல்லாவற்றையும் உடையதாக இருக்கக்கூடிய இந்த சர்வ லோகத்தையும் அவர் ஒன்றுமில்லாத உலகத்தில் நின்று அவர் நினைத்தார், படைத்தவர். We serve a God who is reigning from everlasting to everlasting. நித்திய நித்தமாய் ஆளுகை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் தான் என்ன சொல்றாரு? I am going to be your shepherd. இவ்வளவு மகத்துவங்களுக்கு சொந்தக்காரராக இவர் ஒன்றுக்குமே உதவாத குப்பைகளாக உங்களையும் என்னையும் பார்த்து, மகனே மகளே, நான் உங்களுக்கு இவற்றை எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு நான் செய்ய உங்களுக்கு முன்பதாக மேய்ப்பனாக வந்து நிற்கின்றேன். I have stooped down from the level of the godliness. தக்கத்துவத்தில் இருந்து நான் செய்ய இறங்கி வந்துட்டேன். உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்காக அவர் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிவின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக்கி உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, வழிநடத்துவதற்காக, மேய்ப்பதற்காக, தேவனுக்கு பிரியமானவர்களை உங்களையும் என்னையும் பரத்திற்கு சேர்ப்பதற்காக அவர் மேய்ப்பர் துறையை பணியை மேற்கொண்டவராக வந்தார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்யறாரா? தன் ஜீவனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? உன்னை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் நான் கடந்து செல்லும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, என்ன சம்பவித்தாலும் சரி, அந்த சம்பவங்கள் சாத்தானுடைய ஸ்னேர்ஸ், அவனுடைய ஆபத்தான அணுகுமுறைகள் எந்த நிலையில் உங்களை சந்திக்கப்படியாக வந்தாலும் நடுவிலே நான் உங்களிலே தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். That's how the shepherding way of God is with you and me. உங்களையும் என்னையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக அவர் என்ன செய்றாரு? நமக்கு முன்பாக செல்லுகின்றார். நமக்கு முன்பாக செல்லுகின்றார். பின்புறத்திலிருந்து
நாம் சத்துவாகிய சாத்தான் நம்மை அணுகிவிடக் கூடாது என்பதற்காக 2 எஸ்காட்ஸ், குட்னஸ் அண்ட் இஸ் மெர்சிஸ், இரக்கத்தை பாராட்டுறார். அந்த இரக்கம் நம்முடைய பாவத்திற்கும் நமக்கும் நம் பாவத்திற்கும் தேவனுக்கும் இடையில அது அங்க நின்னுது. It is stored. It is immeasurable. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பர்த்துவத்தை நமக்காக ஏற்று நம்மை தேவனுடைய திரு சமூகத்தில் சேர்க்கும்படியாக அந்த பரத்திலிருந்து இப்புவினாடி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் அரணாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். அந்த வலயத்திற்குள்ளாக நீங்களும் நானும் நம்மை காத்துக்கொண்டு அவர் வரும் அந்த நாளில் இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடைய நாம் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. உடைய திரு சமூகத்திலே தேவரீர் எங்களை நான் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இந்த நாளில் தேவரீர் நீர் மெய்ப்பனாக எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்களுக்கு பக்கவாட்டுகளிலும் தேவரீர் நீர் அரணாக இருந்து எங்களை எப்படி பரம் சேர்க்கின்றீர் என்பதை நாங்கள் இந்த அருமையான சங்கீதத்தில் நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. இந்த சத்தியம் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளவும் எங்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்யவும் அந்த மேய்ப்பத்துவத்திற்கு கீழாக எங்களை நாங்கள் காத்துக்கொண்டு அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து அவருக்கு உண்பதாக எந்த சூழ்நிலையிலும் செல்பவர்களாக எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய அந்த வழிநடத்திலிருந்து விலகிச் செல்பவர்களாக அல்லாதபடி தேவரீர் தாமே நாங்கள் உங்களுடைய சத்திய பாதையில் நடக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த உங்களுடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். சீக்கிரமாக சம்பவிக்க போகிறதான அந்த வருகை நாளில் இதை இவருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலை களிக்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறது நாங்களும் நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.